டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பிளான்ட் மெயின்டெனன்ஸ்ங்கிற கொஷினை பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து இந்த கொஷினை வந்து போர்டு எக்ஸாமில் எப்படியெல்லாம் கேட்கலாம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் மெயின்டெனன்ஸ், எக்ஸ்பிளைன் இன் பிரீஃப். அடுத்தது எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் ஆஃப் பிளான்ட் மெயின்டெனன்ஸ். அடுத்தது ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் எனி ஒன் டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ். இந்த மாதிரியெல்லாம் போர்டு எக்ஸாமில் இந்த கொஷினை கேட்கலாம். மெயின்டெனன்ஸ், ஒரு மிஷினை வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுக்கணுன்னா அதோட மெயின்டெனன்ஸ், பராமரிப்புங்கிறது மிக மிக அவசியம். பராமரிப்பு நல்லா இருந்துச்சுன்னா மிஷினோட ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ், இப்போ வந்து பராமரிப்பு சரியில்லாத ஒரு மிஷினால் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் லாஸ் ஏற்படும், நிறைய லாஸ் ஏற்படும். அட்வான்டேஜஸ் ஆஃப் குட் மெயின்டெனன்ஸ், மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆகாது, மேனோ மிஷினோ ஐடியலாக இருக்கிறது வந்து தவிர்க்கப்படும். ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கும், நம்ம சொன்ன நேரத்தில் ப்ராடக்டை டெலிவர் பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ், 3 டைப் இருக்குது மெயின்டெனன்ஸில். ஃபஸ்ட் ஒன் வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ரெண்டாவது ஒன்று வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், மூணாவது வந்து ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ். இதில் ஃபஸ்ட் ஒன்று பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்னால் இதோட இன்னொரு பேர் வந்து கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆர் எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ். ஒரு மிஷின் வந்து பழுதாகிற வரையில் அது ரன் ஆகிட்டு இருக்கும். எப்போ அது வந்து பிரேக் டவுன் ஆகுதோ, அதாவது பழுதாகுதோ, அப்போ தான் அது வந்து மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு வேலையை பார்ப்பாங்க. இந்த மாதிரி உள்ள மெயின்டெனன்ஸ் பேர் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். இதோட மெரிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தனியாக ஒரு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. அதனால் மெயின்டெனன்ஸ்க்காக செலவு பண்ண தேவையில்லை. லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் ரெக்வயர்ட். டிமெரிட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிஷினால் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகும், ப்ரொடக்ஷன் லாஸ் ஏற்படும். அடுத்தது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொட்டீன் மெயின்டெனன்ஸ், அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கரெக்ஷன். ஒரு மிஷின் வந்து பழுதாகுதோ இல்லையோ நம்ம ஒரு கால அட்டவணையை போட்டுக்கிட்டு, ஷெடியூல் போட்டுக்கிட்டு, ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டு, அது அன்னன்னைக்கு அந்தந்த மிஷினுக்கு என்னென்ன நம்ம பண்ணணுமோ, மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்கா அந்த மிஷின் வந்து ஃபெயில் ஆகாது, அதாவது பழுது அடையாது. ஓகேயா? இப்போ இந்த டேபிளில் வந்துட்டு ஃபிகர் ஷோஸ் வீக்லி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஒரு காலமில் நம்ம என்னென்ன மிஷின் வச்சுருக்கோம், லேத்து, ஷேப்பர், ட்ரில்லிங், மில்லிங். இன்னொரு காலம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அதோட நம்ம ஒரு வாரத்துக்கான இது. இதில் வந்துட்டு லேத்துக்கு 2வது நாள் வந்துட்டு சினாக்கா க்ளீன். ஒவ்வொரு வாரமும் 2வது நாள் லேத்து மிஷினை க்ளீன் பண்ணணும். அடுத்தது 8வது நாள் ஓவர்ஹால், ஒவ்வொரு நாளும் அந்த மிஷினை வந்து ஓவர்ஹால் பண்ணணும். அடுத்தது ஷேப்பர் வந்து வாரத்தில் 3வது நாள் ஷேப்பர் மிஷினை க்ளீன் பண்ணணும். 7வது நாள் வந்துட்டு ஓவரால் பண்ணணும். ட்ரில்லிங் வாரத்தில் 6வது நாள் வந்து லூப்ரிகேஷன் செக் பண்ணணும். மில்லிங் வாரத்தில் 4வது நாள் வந்துட்டு ஃபங்க்ஷன் செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸோட ஷெடியூல். இதோட மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம ஷெடியூல் போட்டு ஒரு மிஷினை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகாது, ப்ரொடக்ஷன் நமக்கு லாஸ் எதுவும் ஏற்படாது, மேனோ மிஷினோ ஐடியலாக இருக்க மாட்டாங்க. டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு இதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுனால மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஹையாக இருக்கும். அடுத்தது ஷெடியூல் மெயின்டெனன்ஸ். ஷெடியூல் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு பேர் வந்து ரொட்டீன் மெயின்டெனன்ஸ். ஷெடியூல் மெயின்டெனன்ஸ்ங்கிறது நம்ம ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரி தான். அந்த டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி ஆஸ் பர் ஷெடியூல் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கும். இப்படி நடக்கிறதுனால மிஷின் பழுதாவது குறைக்கப்படும். ஓகே, ஷெடியூல் மெயின்டெனன்ஸில் என்னென்ன பண்ணலாம்? க்ளீனிங், இன்ஸ்பெக்ஷன், லூப்ரிகேஷன், சர்வீசிங். ஓகே.